சொல்லப்பட்டிருக்கிறது, நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாக ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற காணிக்கையை அவர் நினைத்து பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார், நம்ம கொடுக்கிறத பார்த்துட்டே இருக்கிறார். அதுக்குரிய பிரதிபலனை கொடுப்பதற்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. போன வாரத்தில் கூட கர்த்தர் நம்மோடு பேசினார், அப்படி தானே? காணிக்கை குறித்து பேசினாரா? இன்றைக்கும் மறுபடியும் ஆவியானவர் மறுபடியும் பேசுகிறார். போன வாரம் பேசினார், உன் குறைவுகள் நிறைவாக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கென்று தசம பாகங்களை என்ன செய்யணும்? உற்சாகமாக நீங்கள் விதைக்கும் பொழுது உங்கள் குறைவுகள் நிறைவாகும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் சொல்கிறாரு, கர்த்தர் நாம் செலுத்துகிற காணிக்கைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீங்கள் நிலத்தில் விதையை விதைக்கும் பொழுது அதுக்கேற்ற பலனை பெற்றுக்கொள்வீர்கள், அப்படி தானே? விதையே விதைக்கலனா ஒன்றுமே கிடைக்காது. அல்லேலூயா. வயல் இருக்குது, நிலம் இருக்குது, அந்த நிலத்தை தந்துட்டாரு. ஆனால் விதையே விதைக்காம ஐயோ அவங்க வயல்லாம் விளைஞ்சு நிற்கி ஏன் வயல்லாம் விளையவே இல்லையே, தானியமே இல்லைன்னு சொன்னால் யார் மேலே தப்பு? நம்ம மேலே தான் தப்பு. அப்போ நம்ம விதைச்சா மாத்திரமே என்ன செய்ய முடியும்? அறுக்க முடியும். அப்போ உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் கொடுக்கிற காணிக்கைகளை கர்த்தர் நினைத்ததை ஆசீர்வதித்து பல மடங்கு பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என் வாழ்க்கையில் சொல்ல முடியும், நாங்கள் விதைக்க எவ்வளோக்கு அதிகமாக விதைக்கிறோமோ அவ்வளோக்கு அதிகமாக அறுத்துக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அதை நாங்கள் சொல்ல முடியும். இன்றைக்கி வரைக்கும் ஆண்டவர் கடன் இல்லாமல் எங்களை நடத்துகிறார் என்று சொன்னால் நாங்கள் விதைக்கிற விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறோம், கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இன்னொரு சாட்சி கூட உங்ககிட்ட நான் சொல்ல முடியும். 2012 வருஷத்தில் என் பையனுக்கு டெங்கு காய்ச்சல் வந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பொருத்தனை பண்ணி ஆண்டவரே அவனுக்கு ஜீவனை கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்த நகையை கர்த்தருக்காக விதைச்சேன். நான் இதுவரையிலும் யார்ட்டையும் சொல்லலை, இன்றைக்கி தான் உங்கள் முன்னாடி சாட்சியாக சொல்கிறேன். 13 பவனை கர்த்தருக்காக நான் விதைச்சேங்க. எனக்கு எந்தவித சங்கடமுமே இல்லை. சந்தோஷத்தோட 13 பவனை கர்த்தருக்காக நான் விதைக்கிறேன்னு சொல்லி விதைச்சேன். கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? எங்களுக்கு சொந்த வீடாக கட்டி தந்தார். அல்லேலூயா. நாங்கள் திருமணமாகி கிட்டத்தட்ட 5 வீடு மாறி இருக்கிறோம் 10 வருஷத்தில். 2010 கல்யாணம் ஆச்சு. அந்த 10 வருஷத்தில் 2020 கர்த்தர் எங்களுக்கு வீடை தந்தார், சொந்த வீடு. அந்த 10 வருடத்தில் கிட்டத்தட்ட 5 வீடு நாங்கள் மாறி இருப்போம். முதல்ல 2 லட்சத்துக்கு ஒத்திக்கி இருந்தோம், அதில் ஒரு 3 வருஷம் இருந்தோம். அடுத்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது 2 லட்சம் ஆகிட்டு 1.5 லட்சமாக குறைஞ்சிட்டு 1.25 லட்சம் ஆகிட்டு இன்னொரு வீட்டுக்கு ஒத்திக்கி 1.25 லட்சத்துக்கு போனோம். அந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு 1.5 லட்சம், அந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது 1.5 லட்சம் ஆகிட்டு இப்போ 2 லட்சம் என்ன செய்யுது? குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒவ்வொரு வீடாக மாற 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 அடுத்து என்ன பண்ணணும் சொன்னால் 1.25 லட்சத்துக்கு போனோம். அடுத்து என்ன ஆகிட்டுன்னா அந்த பணம் அப்படியே குறைஞ்சி 75,000 வந்து நிற்கி. வாடகைக்கு போயிருந்தோம், 3000 வாடகை, 50,000 முன்னாடி டெபாசிட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு 50,000 அட்வான்ஸாக கொடுத்துட்டு 3000 வாடகையில் இருந்தோம். 2 லட்சம் என்ன ஆகிட்டுப்போம்? 50,000 நிற்கி. ஆனால் கர்த்தருக்கு விதைக்கிறத நாங்கள் விடலை. அந்த நகை விதைச்சோம் பார்த்தீங்களா? கர்த்தர் என்ன செஞ்சார்? 2013 விதைச்ச 2020 கர்த்தர் எங்களுக்கு சொந்த வீடை தந்தார். அல்லேலூயா. அன்னைக்குள்ள மதிப்பு, அன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆகும்போது ஒரு பவுன் வந்து 10,000 தான். அப்போ 13 பவுன்னா 1,30,000 விதைச்சேன். கர்த்தர் 6 லட்சத்துக்கு வீடை கட்டி தந்தார்.